சரிங்களா? எல்லாமே செய்கிறேன். அம்மாவா இருக்கணும் நீ அவங்களுக்கு. நீ தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னி வரைக்கும் உங்க மேல கோவமே இல்லை மேடம். பசங்க ஒரு இல்லம்மா, நாளைக்கு வந்து தம்பி அதுங்களுக்கு அழைச்சிட்டு அம்மா வரேன். இல்ல தெரியாது. அதான் மேடம் தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஆரம்பத்துல தனிப்பட்ட முறையில் இருந்தனால வந்து எனக்கு வந்து எப்படி விவரம் தெரியாம இருக்கு. காமிச்சுக்கணும்னு தெரியாது. சரிங்களா? அது ஆம்பளை பசங்க அப்படிதான்மா, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு பாசம் இல்லாம இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நம்மளை மாதிரி பெண்களை மாதிரி காமிச்சுக்க தெரியாது. அதுக்குன்னு அவனுக்கு பாசம் இல்லைன்னு இல்லை. சரியா? விட்டுறக்கூடாது. அந்த கையை விடவே கூடாது. அவளுக்காக இல்லை, உனக்காக. உனக்கு பாதுகாப்பாக தான். சரி. அவளுக்கு நீ வேண்டவே வேண்டாப்பா, ஆனா உனக்கு அவ வேணும். சரியா? சரி. விடக்கூடாது. நம்பலாமா? நம்பலாம். சின்ன பையன் தானேம்மா அவனும், இல்லையா? ஆனால் தான் மேடம் நான் புரிஞ்சுக்கினேன் மேடம். இவனே நிறைய முறை சொல்லுவான் நானே தனியாக தான் இருக்கிறேன் அப்படி சொன்னாலும் தான் மேடம் நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்பா அந்த மாதிரி மாறிட்டாரு நினச்சி அப்பா விடுங்க. ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்பா விட்டுடுங்க. நான் நிறைய யோசிக்கவே ப்ரேயர் பண்ணிக்கிறேன், யோசிக்காத. மனசு மாறிடணும். நான் நிறைய கடவுள்கிட்ட ப்ரேயர் தான் மேடம் பண்ணிடுறேன். நான் யாருமே நம்பலை மேடம். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு நல்ல ஒரு கணவர் கிடைப்பாரு, உனக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும், கண்ணாசில் இல்லை. எல்லாம் நடக்கும். வேணா பாரு. நான் கல்யாணம்லாம் நீ பண்ணி என்ன பண்ணணும்னா ஒன்ன நீ எம்பவர் பண்ணிக்கணும், தைரியமா இருக்கணும். நல்லா சாப்பிடு, நல்லா வந்து எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்காது. எது வந்தாலும் யூஸ் பண்ண பாரு. சும்மா சூழ்நிலை இந்த மாதிரி அதனால பண்ண முடியல. இனிமேட்டு மேடம் சொன்ன மாதிரி இனிமேல் நல்லபடியாக இருக்கும். சரியா? இங்க வந்து உட்காரு. எனக்கு கூட ஏதாவது பாதுகாப்பு ஒரு வேலை வேணும் மேடம். அது நீங்கள் தான் கொஞ்சம் நிச்சயமா ட்ரை பண்ணும். ஓகே, தேங்க்யூ மேடம். நிச்சயமா ட்ரை பண்ணும். எனக்கு ஹோப் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதும் உனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு ஹோப் இருக்கு. ரொம்ப வச்சுங்க மேடம். ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு சூப்பர். ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணோம் மேடம். ஸோ ஸ்வீட். நான் இதை வந்து வச்சுக்க போகிறதில்ல, வீட்டில் போயிட்டு ஃப்ளவர் வாஸில் வைக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ ஸ்வீட். நீ வச்சுக்கோ, நீ தலையில் போட்டுக்க. உங்களை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு மேடம். அது இல்லாமல் என் தம்பியை பார்த்தோன்னா அதோட சந்தோஷமா. வெரி குட், ரொம்ப தேங்க்யூ மேடம், ஹெல்ப் பண்ணேன். வெரி குட், வெரி குட். உங்க அப்பாட்ட டச்லயே இல்லையா நீங்க? எங்கள் அப்பாகிட்ட டச் இருக்குது. போவேன், இன்னைக்கா ஒரு நாள் போக வரும், அவ்வளோதான். சும்மா போய் அப்பா பார்த்துட்டு நம்பரும் வேணும். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.